ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆமென். ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புங்க. எந்த பிரச்சனையிலும் கர்த்தரை நம்புங்க. எந்த போராட்டத்திலும் கர்த்தரை நம்புங்க. தேவைகளுக்காக மட்டும் கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடாது. தேவைகளுக்காக மட்டும் தேவனோடு உறவாடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து வாழ பழகுங்கள். ஒரு போதகர் தன்னுடைய குறிப்பில் எழுதியிருந்தார். அவர் சிறுவராய் வாழ்ந்தபோது வீட்டில் நிறைய மாடுகள் இருந்தது. கிராமம் நிறைய கோழிலாம் இருந்துச்சு. கோழி நிறைய முட்டை விடும். முட்டை விடுற கோழியை ரொம்ப கவனிப்பாங்க. அது நாளாக நாளாக முட்டை விட குறைந்த போது சூப்புக்கும் கறிக்கும் ஆக்கிடுவாங்க. மாடு அதே மாதிரி தானே, நல்ல பால் கொடுக்குற மாடை கவனிப்பாங்க. புண்ணாக்கு, புல், தவிடெல்லாம் போட்டு கவனிப்பாங்க. பால் குறைய 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 அந்த மாட்டை கசாப்புக்கு அனுப்பிடுவாங்களாம். யோசித்து பாருங்க. தேவைகளுக்காக மட்டும் நம்ம அநேகரும் கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம். தேவைகளுக்காக மட்டும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல. எப்போதும் தேவனோட உறவாடுங்க. எப்போதும் தேவனையே சார்ந்திருங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லும்போது, கர்த்தர் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, காண்டாமிருகம் வந்தது, மகன் விரோதமாக வந்தான், மனைவி விரோதமாக வந்தாள், கோலியாத் விரோதமாக வந்தாள், மாமனார் விரோதமாக வந்தார். எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. கர்த்தர் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். எந்த காலத்தில் கர்த்தரை நம்புங்க. சங்கீதக்காரர் சொல்லும்போது, எனக்கு ஆபத்து வந்தபோது நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். ஆபத்து வரும்போது, பயம் வரும்போது நான் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்கிறார். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. எக்காலத்திலும் அவரை நம்புங்க. சங்கீதம் 62:8 மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பாவை நம்புங்க. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.